வணக்கம், வெல்கம் டு கோவை குக்கரி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வெங்காயத்தாளையும் பூவையும் வச்சு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். முதல்ல வெங்காயத்தாள் எடுத்து கழுவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு, அதாவது நம்ம எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு தேவையான தாளிக்கிறதுக்கு வெங்காயம் இதையெல்லாம் பண்ணிக்கலாம், கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னையே கடுகை போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே கடலைப்பருப்பும் உளுந்து பருப்பையும் போட்டு தாளிப்பு போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு ஒரு 5 பல், ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு 2 வரமிளகாய் போட்டிருக்கிறேன், கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுக்கலாம். இது நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கட் பண்ணி வைக்கும்போது. இப்போ நம்ம தாளித்து விட்டு நல்லா வணக்கி விடும்போது ரொம்ப சுருங்கிடும். பார்த்தா என்ன இவ்வளோக்கு 2 மிளகாய் தான் போட்டிருக்கிறோன்னு நினைக்க வேண்டாம், நம்ம ரொம்ப சுருங்கிடும். நீங்கள் எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. இப்போது எல்லாம் வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தாள் போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு தேவையான அளவு உப்பை சேர்த்து வதக்கும்போது நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்திட்டு நம்ம வதக்கிக்கிறோம். தண்ணியெல்லாம் இதுக்கு தெளிக்க வேண்டியதில்லை. இது சீசனல் தான் கிடைக்கும். இது நம்மளுக்கு கிடைக்கும்போது இதை வாங்கி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தண்ணியே தெளிக்க வேண்டாம், அதுலேருந்தே உங்களுக்கு தண்ணி வரும். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்க வேண்டியது தான். வதக்க அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிடும் இது பொரியல். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் செதறி வச்சுக்கலாம். நம்ம ஒரு 1/4 மூடி அளவுக்கு நான் செதறி வச்சுருக்கிறேன். அந்த தேங்காய் கூட சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். கடைசியாக வதங்கின பிற்பாடு எவ்வளோ நம்ம போட்டோம், எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், இவ்வளோ தான் வரும். அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சாவே பார்த்தா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் வரும். அவ்வளோதான். பொரியலில் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வதக்கக்கூடாது, கொலஸ்ட்ரால் ஆயிரும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நம்மளோட வெங்காயத்தாள் அண்டு பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஏதாவது வேறு மாதிரினா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.